கார்த்திகேயன் எப்படி பார்க்குறீங்க? வெறும் எதிர்ப்பு மட்டும்தான் எதிர்க்கட்சிகளின் நோக்கமாக இருக்குதா இந்த இடத்துல? முதல்ல அவர் 2011 காஸ்ட் சென்சஸை பற்றி சொன்னார். அதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பத்திரிகையாளர் அதற்குன்னு தனியாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு டெல்லியில் நடத்தி அதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி ராகுல் காந்தி டெல்லியில் வருத்தமே தெரிவிச்சிட்டார். அது எங்களுடைய தவறு. 2011 எடுத்த காஸ்ட் சென்சஸை வெளியிடாதது, சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸை வெளியிடாதது எங்களுடைய தவறு, அதற்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் பகிரங்கமாக அப்படின்னு சொல்லி மன்னிப்பை கோரிட்டார். ரெண்டாவது செங்கோல் பற்றி பேசுகிறார். அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? நீதியை நிலைநாட்டணும் அப்படின்றது, அதன் அடிப்படையில் ஆட்சி நடக்குது. இந்திய ஜனநாயகத்தின் எந்த நீதியின் அடிப்படையில் நடக்குது? அரசியலமைப்பு சட்டம் தானே. அப்போ அதை தான் நாங்கள் வைக்கணும். இது என்ன மன்னர் ஆட்சியா? மவுண்ட் பேட்டன் கொடுத்தானா அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவருக்கு சிம்பலைஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டது. நான் கேட்குறது இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை வழிநடத்துகிற எந்த நீதி? அரசியலமைப்பு சட்டம். நீங்கள் அதை தானே போய் முத்தம் கொடுத்து ஒத்திக்கிட்டீங்கன்னா ஏதோ பண்ணீங்க இல்லையா? அதை தான் நாங்கள் வச்சுருக்கணும். ஜனநாயக நாட்டில் ஒரு மக்களாட்சியில் செங்கோலுக்கு என்ன வேலை கேட்டால் நீதியை நிறைவேறதுக்கு, அதை பண்ணுறதுக்கு, இதை பண்ணுறதுக்கு நாங்கள் கொண்டு கான்ஸ்டியூஷனில் வச்சுருக்கணும். எல்லாரும் அதன் பேரில் தானே உறுதிமொழி எடுத்துக்கிறீங்க. நம்ம தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளம், தமிழர் பாரம்பரியத்தின் அடையாளம், நம்மளே அதை எதிர்ப்பு தெரிவிக்க அதெல்லாம் அவசியம் இல்லை. இல்லை ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன். இல்லை நான் கேட்கறது இந்த தமிழர் கலாச்சாரம் இந்த நாட்டுக்கு எல்லாருக்குமான பொதுவானது என்ன? அரசியலமைப்பு சட்டம் தானே. நான் கேட்பது தமிழ்நாட்டிலிருந்து அதுக்கு ஒரு சரித்திரம் இருக்குது, அதனால் தமிழ்நாட்டை அவமதிக்கிற அதெல்லாம் அவசியம் இல்லை. இது மக்களாட்சி. ஜனநாயகத்தில் மக்களாட்சியில் எதற்கு செங்கோல் நீதினா நீங்கள் அந்த இடத்துல கான்ஸ்டியூஷன் தானே வச்சு இது ஒன்று அதன் அடிப்படையில் தான் நடக்கணும். அந்த அந்த பாராளுமன்றத்தை வழி நடத்துறதே அந்த அரசியலமைப்பு சட்டம் தானே. அதெல்லாம் அங்கே வச்சிருக்கணும். அதைத்தான் எல்லோரும் எதிர்க்கிறாங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் எதுக்குடா செங்கோலுக்கு என்னென்ன வேலை? ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. நீங்கள் நான் சொல்ல என்ன பண்ணி அதுக்கு சேர்த்து சொல்லிடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீதி என்பது வேற, ஆட்சி முறை என்பது வேற. ஆட்சி முறை எப்படி உருவாக்கப்படுகிறது என்றால் அரசியல் கட்சி மூலமாக, தனிநபர் மூலமாக, பாப்புலாரிட்டி மூலமாக அரசியல் கட்சிகள் உருவாகி தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுகிறது ஆட்சி. ஆனால் நீதி என்பது அந்த ஆட்சி நடத்தக்கூடிய, அரசியல் சட்டப்படி நடத்தக்கூடிய ஆட்சி நீதி நிர்வாகத்தை நீதிப்படி நடத்தணுங்கிறத அடையாளப்படுத்துறது செங்கோல். வேறுபாடு இருக்குன்ற அதுதான் சொல்றேன். அவரே அது புரியாம பேசிட்டு இருக்காரு. அந்த ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறது, ஜனநாயகத்தில் எலெக்ஷன்ல நிக்கிறது, எப்படி ஆட்சி செய்யணுன்றது, அந்த பாராளுமன்றம் எப்படி நடத்தப்படணுன்றது, இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனையும் வழிநடத்தக்கூடிய அந்த நீதி எது? அதுதானே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதைத்தானே கொண்டு அங்க வைக்கணும். அதை விட்டுட்டு செங்கோலை கொண்டு வச்சு செங்கோலை கொண்டு வச்சு சார் அவர் நீங்க சொல்லக்கூடிய அடையாளம் மட்டும்தான் சார். நேரம் அவர் பேசட்டு அப்புறம் நீங்க பேச. இல்ல இந்த எல்லா விஷயத்தையும் நிறுவுறது எப்படி நடத்தணுன்றதுக்கான கோடிஃபை பண்றதே அந்த புக்கு தானே. அதை கொண்டு போய் வைக்க வேண்டியது தானே. சரி அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்ப நீங்க ஆரம்பத்திலேயே ஒரு ஆதந்திச்சைனா கூட சொல்லியிருந்தாரு, மெஜாரிட்டி அங்கே என்டிஏன்ற வார்த்தையை பயன்படுத்தி மக்கள் இந்த என்டிஏ அரசின் மீது நம்பிக்கையை வைத்திருந்தாலும் குடியரசுத் தலைவர் சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு உண்மை இருக்குன்னு ஓரளவுக்கு ஒப்புக்கொள்ள முடியும். பாஜக மீது நம்பிக்கை இல்லைன்னா 240 சீட் மெஜாரிட்டிக்கு 32 சீட்டு கம்மியாக வாங்கின கட்சிக்கு மெஜாரிட்டி கொடுத்தாங்கன்னு பச்சை போய் எப்படி பேச முடியும் அந்த இடத்துல? சரி நான் இதே வாதத்தை அது உண்மைன்னு சொல்லி வச்சுக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் RN ரவி இருக்கார் இல்லையா, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பற்றி பேசினதற்கு அம்பேத்கருடைய பெயர், பெரியாருடைய பெயர், தந்தை பெரியாருடைய பெயர், பீமராவ் அம்பேத்கருடைய பெயர், அதே போல் கலைஞர் அவருடைய பெயர், இந்த பெயரெல்லாம் சொல்ல மாட்டேன், தமிழ்நாட்டில் அமைதி நிலவுதுன்னு சொல்லுது, உண்மைக்கு புறம்பா இருக்குது, இந்த வார்த்தையில் நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அப்போ அதற்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் இதே பாஜக காரர்கள் தானே. ஏன்னா உண்மைக்கு புறம்பா இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? இன்னைக்கு மெஜாரிட்டி இல்லாத ஒரு கட்சிக்கு நம்ம மக்களை நம்பி மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்கன்னு ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்குன்னா இப்போ எப்படி எந்த மூஞ்சி வச்சுறதுக்கு சபை கட்டிட்டு வர்றீங்க? இல்லை ஏன் இவ்வளோ காட்டமா? இல்லை நான் உண்மையை தான் கேட்குறேன். அன்று இது உண்மைக்கு புறம்பா இருக்குன்னு பேசும் பொழுது சரி ஒரு கூற்றுக்காக ஒரு வாதத்துக்கு நான் வச்சுக்கிறேன், அவர்கள் சொன்ன விஷயத்துக்காக நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அதே வாதப்படி பார்த்தா இன்னைக்கு ஒரு பாஜகன்ற கட்சியின் மீது நம்பிக்கை வைத்து பெரும்பான்மை கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்களே, கொடுக்கப்படவே இல்லையே. அப்போ உண்மைக்கு புறம்பான விஷயத்தை அவர் பதிவு செய்து விட்டார்னு சொல்லி முதல்ல வெகுண்டிருந்து இருக்கிறது பாஜகவும் இந்த பிரதமரும் தான் இருக்கணும். இதே ஆளுநர் இன்னைக்கு பேசியிருக்கணும்ல, குடியரசுத் தலைவர் தவறளித்து விட்டார்னு பேசணுமா இல்லையா? அப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். நீங்க உங்களுக்கு ஒரு உண்மையை வந்தா
இல்ல வர திரு புரட்சிதாசன், உங்களுடைய ஒலி சரியா கேட்கல. நான் அவர்கிட்ட முழுமையா பதில் வாங்கிட்டு நான் வரேன். உங்க ஒலி சரியா இல்ல, நம்ம தொழில்நுட்ப சரி பண்ணிடுவோம். அவர் எந்த விஷயத்தை பத்தி சொல்றாரு எனக்கு தெரியல. இல்ல சரி, நீங்க தொடர்ந்து பேசுங்க. பெரும்பான்மை குறித்து கேட்பது வந்து இன்னைக்கு ஒரு நீங்க புரோட்டம் ஸ்பீக்கர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. நீங்க உண்மையிலேயே ஜனநாயகத்தின்படி நடக்கணும், ஒத்திசைவோடு எல்லோரும் நீங்க ஆக்கப்பூர்வமா சபையில வந்து எதிர்க்கட்சிகள் செயல்படணும். கோஷம் போடுவது வந்து அவசியம் இல்லை, ஒத்திசைவோடு மக்களுக்கு ஆக்கப்பூர்வமா பணிகளை செய்யணும்னு சொல்றாரு. அப்போ அந்த முதல் நகர்வாக பிரதமர் உண்மையிலேயே அந்த ஜனநாயகத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்கு, ஆக்கப்பூர்வமாக எதிர்க்கட்சிகளோடு இணைந்து செயல்படணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அவர்கள் வந்து கன்சென்சஸ் கேண்டிடேட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க இல்லையா? நீங்கள் சொல்லக்கூடிய நபரே வந்து ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் துணை சபாநாயகரை வந்து எதிர்க்கட்சிக்கு வழங்க வேண்டும், அது ஒரு மரபு இருக்கு, அந்த மரபை கடைபிடிங்கன்னு சொன்னா அதை மட்டும் ஒத்துக்க மாட்டேன்னு ஏன் சொல்றீங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு மைனாரிட்டி ஆட்சி, கூட்டணி ஆட்சியில் எந்த நேரமும் யார் வேணாலும் வந்து வாபஸ் பெறலாம் ஆதரவை. அதுவே ஒருவேளை அது கவலைக்கூடிய ஒரு சூழல், ஒரு அச்சுறுத்தல் எழுந்தால் அந்த சூழலில் உங்களுக்கு குதிரை பேரம் நடத்துவதற்கு நீங்கள் 10 மாநிலங்கள் எப்படி ஆட்சி கவிழ்த்தீங்களோ, அங்கே நோ கான்ஃபிடன்ஸ் எல்லாம் எப்படி வந்து தள்ளி போட்டீங்களோ நம்பிக்கை வாக்கெடுப்ப, அதற்கெல்லாம் வந்து ரிசார்ட்டு கூட்டு போகிறதுக்கெல்லாம் நேரம் வேணும். அப்போது இருக்குது சபாநாயகருக்கு இணையான அதிகாரம் உள்ள துணை சபாநாயகர், அவருக்கும் ஒரு டை வந்தால் ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்குது பாராளுமன்றத்தில். துணை சபாநாயகருக்கு ஒரு இன்டிஸ்போஸ்ட்னு வச்சுக்கோங்க ஒரு சபாநாயகர். அப்போ துணை சபாநாயகர் சேரில் இருக்கும் பொழுது ஒரு சபாநாயகர் இல்லை அவர் மீது ஒரு நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு சபாநாயகர்னா, அவர் எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது அந்த இடத்துல, ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் அவர் மூவ் பண்ண முடியாது. அப்போ அவர் வந்து இன்டிஸ்போஸ்ட்ன்ற போது ஒரு துணை சபாநாயகர் தான். ஒருவேளை எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒரு துணை சபாநாயகர் அங்கே இருந்தால் அங்கே ஒரு டை வந்தால் கூட அவர் வாக்கு செலுத்த முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இல்லை டேட்டை என்னைக்கு வந்து நோ கான்ஃபிடன்ஸ் வைக்கணுன்றது அவர் கால் பண்ண முடியும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீங்க கொடுக்க மாட்டேங்க. அப்போ நீங்கள் சொல்லக்கூடியது ஒத்திசைவு வேணும், கோஆபரேஷன் வேணும்னு கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா டேர்ம்ஸ் வந்து நாங்கள் செட் பண்ணுறது இருக்கணுன்றீங்க. எங்களோட கேண்டிடேட்டை ஒத்துக்கணும், ஆனால் டெப்டி ஸ்பீக்கரை பற்றி இப்போ பேசவே கூடாது அப்படின்றீங்க. இது என்ன மாதிரியான ஜனநாயக நடைமுறை இது? இல்ல, இன்னைக்கு 2 விஷயத்தையும் அவங்க குறிப்பிடுறாங்க. அவங்க சொன்ன வார்த்தை கொள்கைகளை எதிர்ப்பது, நாடாளுமன்ற நடவடிக்கைகளை சீர்குலைப்பது, ரெண்டும் வெவ்வேறு விஷயம். நாடாளுமன்றம் சுமூகமா நடக்கும் போது ஆரோக்கியமான விவாதம் நடக்கும், அப்போதுதான் மக்கள் நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை வைப்பார்கள். நீங்க பாஜக அரசனுடைய கொள்கைகளை எதிர்ப்பதுங்கிறது வேற, நாடாளுமன்ற நடவடிக்கைகளை சீர்குலைப்பதுங்கிறது வேற. ஆனா நாடாளுமன்ற நடவடிக்கைகளை சீர்குலைப்பதுதான் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு குடியரசுத் தலைவர் இன்னைக்கு உரையில சொல்றாரு. ஒரே ஒரு விஷயம் கேக்குறேங்க, இதே சபாநாயகர் தானே வந்து இதே குடியரசுத் தலைவர் தானே போன வருஷம் இருந்தாங்க. அப்ப மணிப்பூர் மே மாசத்திலிருந்து பத்தி எரிஞ்சிட்டு இருந்தது இல்லையா? அப்ப இந்த பிரதமர் அவர்களை வந்து அது குறித்து மௌனத்தை களைய வைப்பதற்காக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டிச்சு. அப்ப இந்த குடியரசுத் தலைவர் எங்க போயிருந்தாங்க? ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு உள்நாட்டு கலவரத்தில் ஒரு 100 பேருக்கு மேல இறந்து போன விஷயத்துல 3 மாசம் கழித்து 3-4 மாசம் கழிச்சு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துதான் ஒரு பிரதமரை வந்து அந்த பிரச்சனை குறித்து மௌனத்தையே களைய வைக்க முடிஞ்சது. அப்போ நான் என்ன கேட்கிறேன், அந்த ஃப்ளோர்ல வந்து கோஆபரேஷன் வேணும்ன்றங்க கேட்கிறார் இல்லையா? அந்த இடத்துல அந்த எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க, அந்த பிரதமர் வந்து அன்றே வந்து இந்த மணிப்பூர் பிரச்சனை குறித்து பேசி இருந்தால் எதற்கு 80 நாள் போகுது? எதிர்க்கட்சிகள் அழுத்தம் கொடுத்து அதுக்கு பிரதமர் பேசணுமா? அமித்ஷா ஒரு தடவை போயிட்டு வந்தாரு, உங்களுக்கு தேவை நடவடிக்கை தானே, பிரதமர் தான் பேசணும். பிரதமர் தான் குடியரசுத் தலைவர் போயிட்டு சரி உள்துறை அமைச்சர் போயிட்டு வந்தாரு, மே மாசம் இறுதியிலேயே போயிட்டு வந்தாரு. போயிட்டு வந்து 3 மாசம் வந்து இயல்பு நிலை திரும்பல, இன்னைக்கு வரைக்கும் அங்க திரும்பல. அப்போ உள்துறை அமைச்சர் போயிட்டு வந்து இயல்பு நிலை திரும்பல, அதற்கப்புறம் இன்னும் தீவிரமடைந்து அதிகமான பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல மக்கள் உச்சநீதிமன்றத்துடைய கண்டனத்துக்கு ஆளாகிறார் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பைரேன் சிங். அப்போ உள்துறை அமைச்சரே தோல்வி அடைஞ்சிட்டார் அப்படின்ற பொழுது அடுத்ததாக யார் அங்க பதில் சொல்லணும்? அந்த பாராளுமன்றத்தில் பிரதமர் தானே. அந்த பிரதமர் குறித்து அது குறித்து பேசுவதற்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கு? பேசவே இல்லையா அந்த நம்பிக்கையில தீர்மானம் வரைக்கும்? அதுல கூட 36 செகண்ட் தானே அவர் பேசினார். இது அப்போ நான் என்ன கேட்கிறேன், நீங்க சபை வந்து சுமூகமா நடக்கணும் அப்படின்னா சுமூகமாக நடப்பதை உறுதி செய்வது யாரு? பாராளுமன்றம் சுமூகமாக நடக்கிறத உறுதி செய்யணும்னா நான் உதாரணத்துக்கு அதை சொன்னேன். அந்த இடத்துல வந்து பிரதமர் பேசி இருந்தால் அவ்வளவு நாள் வந்து அந்த சபை வந்து டெட்லாக் ஆகிறதுக்கு பிரச்சனையே வராது. அந்த பிரதமர் பேசியிருந்தாலே போதுமே. இல்ல வேறு பிரச்சனைகள் நீங்க ஏன் ஆர்டிகல் 370 அப்ரகேஷன் எப்படிங்க கொண்டு வந்தாங்க? அஜெண்டாவிலே கிடையாது. மதியம் வந்து சேர்க்கப்படுகிறது, சாயந்தரம் ஒரு மாநிலத்தினுடைய சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்படுகிறது. இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு முக்கியமான சட்டத்திருத்தம் கொண்டு வர்றாங்க, அமெண்ட்மெண்ட் மூவ் பண்றாங்க. அஜெண்டாவிலே இல்லாம மதியம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு உள்துறை அமைச்சர், சாயந்தரம் வந்து அது அப்ரகேட் ஆகுது. இதுதான் வந்து பாராளுமன்றத்தில் சுமூகமாக நீங்க நடத்துற லட்சணமா? அது 45 லட்சம் கோடி இருக்கக்கூடிய பட்ஜெட் பில் 10 நிமிஷத்துல விவாதமே இல்லாம பாஸ் ஆகுது. 300 கேள்விகள் வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கி எங்க பார்த்திருக்கீங்களா? 300 கேள்விகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது பார்லிமெண்ட் ரெக்கார்ட்ல இருந்து. 146 பேர் வந்து மேலவை கீழவை இரண்டையும் சேர்த்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுட்டு அதற்கப்புறம் வந்து நீங்க வந்து டெலிகாம் பில்லையும் இல்ல 3 அந்த கிரிமினல் சட்டங்கள் இருக்கு இல்லையா, ஐபிசி சிஆர்பிசி அந்த சட்டங்கள் எல்லாம் வந்து நீங்க
அமெண்ட் பண்றீங்க, அதெல்லாம் மாத்தி கொண்டு வர்றீங்க, எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு. அப்பதான் அவங்க கேக்குறாங்க இது குறித்து விவாதம் வேணும்னு கேட்டா விவாதம் பண்ணா முடிஞ்சு போச்சுங்க. நீங்க தான் பண்ணல. அப்ப பார்லிமெண்ட்ல ஒத்துழைப்பு வேணும்னா ஒத்துழைப்பு வர்றதுக்கு முன்பு நீங்கள் செயல்பட்டால் தானே ஒத்துழைப்பு. நீங்க செயலே பிரதமர் 10 ஆண்டுகள்ல ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லுங்க பார்லிமெண்ட்ல. இப்போ ஒரு கொஸ்டினார்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இப்போ இங்கே கூட இருக்கு, எல்லா மாநிலத்திலும் இருக்கு. முதலமைச்சர் இதே அதே மாதிரி மோடி அவர்கள் வந்து இப்போ குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தப்போ கேள்வியில் கேட்டதுக்கு பதில் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். ஒரு பாராளுமன்றத்தில் அவர் பிரதமரானதுக்கப்புறம் 10 ஆண்டுகளில் ஒரு கேள்வி பதில் எடுத்துக்கிட்டது கிடையாது. அவர் வந்து பாராளுமன்றத்திற்கே வரவதே கிடையாது. ஆனால் இவர் வந்து ராகுல் காந்தி வருவது, சரி ராகுல் காந்தி கம்மியான நாட்கள் வந்திருக்காரு, 50% தான் வந்திருக்காரு, 60% வந்திருக்காரு, விமர்சனம் நியாயமானது. ஆனால் இந்த பிரதமர் எத்தனை முறை வந்திருக்காருன்னு கேள்வி எழுப்பும்போது ஏன் வரமாட்டேங்கிறாருன்னு கேள்வி கேட்டா அதற்கு ஏன் பதில் சொல்றது இல்ல? ரைட், கார்த்திகேயன் நிறைவு கருத்து. இவர்களுக்கு ஜனநாயகத்தில் எல்லாம் நம்பிக்கை கிடையாதுங்க. இவர்களுக்கு வந்து பொறுத்தவரை என்னன்னா 2019 24 14 19 போலவே இன்றும் மோடி பலமாக இருக்கிறார். அவர் வந்து ஒரு சர்வாதிகாரி, ஒரு மன்னர் அப்படின்ற விஷயத்தை ஒரு நிறுவுவதற்கு, அப்படியே அந்த பிம்பத்தை வந்து தொடர்வதற்காக வேண்டி ஒரு சில வேலை கிமிக்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய நபரை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், மைக் ஆஃப் பண்ணுறதாகட்டும், இல்லை வந்து எமர்ஜென்சின்னு சொல்லி அதை பற்றின ஒரு சிறப்பான ஒரு விவாதத்தை கொண்டு வரேன்னு சொல்லி நீட்டு அயோக்கியத்தனத்தை பற்றி பேச விடாமல் மக்களை வந்து திசை திருப்புறது, இது எல்லாமே அவருடைய ஒரு யுக்தி. பலவீனமான ஒரு பிரதமர், மெஜாரிட்டி இல்லாத ஒரு பிரதமர், கூட்டணி ஆட்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பிரதமரை 2004 24 இருந்தது போலவே அவர் பலமாகத்தான் இருக்கிறார் என்று சித்தரிப்பதற்கான ஒரு முயற்சிக்கு தொடர்ந்து வந்து அதற்கான பலவீனமான பிரதமர் முன்முடிவுக்கு வர்றீங்க. 2 வாரம் தான் குமார் இருங்க, நான் தான் கேள்வி கேட்டீங்க. நான் கேக்குறேன், வெயிட் பண்ணுங்க. சரி இருங்க, நான் என்ன கேக்குறேன், மன்மோகன் சிங் பெரும்பான்மையோட ஆட்சி நடத்தல, 2 முறை ஆட்சி நடத்தி பிரதமரா இருந்திருக்காரு. அவர் மேல பலவீனமான பிரதமர்னு வராத விமர்சனம் இப்பதான் ஆட்சி ஏற்றிருக்கிற 2 வாரம் கூட ஆகல. ஏன் அவர் மேல பலவீனமான பிரதமர்னு நீங்க சொல்றீங்க? அவர் இல்ல நான் வந்து இதை வந்து இது என்னுடைய கருத்துன்னு இருந்தா நீங்க வந்து தவறா எடுத்துப்பாங்க அவங்க. இதை வந்து நான் பாஜகவினுடைய டெஃபினிஷன்ல தான் பலவீனமான பிரதமர்னு சொல்றேன். ஏன்னா மன்மோகன் சிங் பலவீனமான பிரதமர், அது வந்து ஒரு மைனாரிட்டி ஆட்சி. திமுகவினுடைய ஆட்சி 2006 11 வரைக்கும் மைனாரிட்டி ஆட்சி. அந்த காங்கிரஸ் 146 சீட்டு தான் இருந்துச்சு 2004. 2009 206 சீட்டு தான் இருந்துச்சு. அது ஒரு மைனாரிட்டி ஆட்சி, என்று வேணாலும் கவிழும், அது ஒரு பொம்மை பிரதமர் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. அந்த அடிப்படையில் தான் நான் இதை வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், ஒரு பலவீனமான பிரதமர்னு சொல்கிறேன். இனி வந்து நீங்கள் வந்து நைட் 8 மணிக்கு வந்து ஸ்க்ரீனில் தோன்றிட்டு நாளைக்கு காலையில் நைட் 12 மணிலேருந்து நோட்டீஸ் செல்லாதுன்னு சொல்ல முடியாது. 18ஆம் தேதி வந்து டிவியில் வந்துட்டு மன் கி பாத்தில் நான் சொல்கிறேன், இல்லை டிவியில் சொல்லிவிட்டு 23ஆம் தேதி நாட்டை மூடி வைக்கிறேன், யாரும் எங்கேயும் போகக்கூடாது, எல்லாமே ஷட் டவுன் ஆகிடும், நீங்கள் வந்து எல்லாரும் நடந்து வீட்டுக்கு போய்க்குங்க 10,000 மைல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட முடியாது. ஆர்பிஐயும் கேபினட்டையும் கன்சல்ட் பண்ணாமல் டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ண முடியாது. குறைந்தபட்சம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி தான் வந்து 293 சீட்னு எல்லாரும் சொன்னாலும், ஆமாம் கூட்டணி ஆட்சி தான், அவர்களுக்கு எண்ணிக்கை இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை, அந்த ஆட்சி தொடர வேண்டும், யாரில் மாற்று கருத்து இல்லை, அது ஜனநாயகம் அதை பெர்மிட் பண்ணுது. ஆனால் நான் சொல்லக்கூடியது ஒவ்வொரு முறையும் இப்போ நீங்கள் ஓம் பிர்லாவை எலெக்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒவ்வொரு முறையும் வரும்போது சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் ஏக்நாத் சிண்டேவனுடைய ஆட்கள் எம்பிக்கள் சரியான முறையில் பட்டனை நம்ம பக்கம் தான் அமுத்துவாங்களா இல்லையான்றதை உறுதி செஞ்சுட்டு தான் பார்லிமெண்ட்டுக்கு வர முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் நாளைக்கு எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணுறது, சிபிஐ டைரக்டர் ஆகட்டும், இல்லை லோக்பாலோ, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், எல்லாத்துக்கும் எந்த ராகுல் காந்தியை நீங்கள் வந்து விமர்சனம் செஞ்சீங்களோ அவருக்கு வெயிட் பண்ணிட்டு அவரோட சேர்ந்து மீட்டிங் நடத்திட்டு நீங்கள் 2:1 உங்களுக்கு சட்டத்திருத்தம் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் ராகுல் காந்தியை கேட்காம பண்ண முடியாது.